இந்த மாடலை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் பேக்கில் சிம் ட்ரே வந்துட்டாலே இது வந்து நார்மலாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். மூடியை கழட்டி பேட்டரியை கழட்டி அதுக்கப்புறம் சிம் ட்ரே இருந்தது அப்படின்னா இது வந்து நார்மலாக கழட்டுற மாடல். ஸ்க்ரூஸ் எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நகம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஓப்பனரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேக் டோர் தனியாக வந்துருச்சு. மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். டியூஸரை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது ஸ்டிப்பில் எது குத்திடக்கூடாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டியூஸரை யூஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவரு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். சரி, ஸ்டிக்கர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஸ்டிப்பு வந்தாலும் ஜஸ்ட்டு மேலே தூக்குனா போதும். இந்த கார்னரில் விட்டு மேலே லைட்டாக தூக்குனீங்கன்னா இது கலந்து வந்துடும். மீண்டும் இது க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு அதே பொசிஷனில் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். அது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி தூக்கினீங்கன்னா வந்துடும். அதே இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மீண்டும் லைட்டாக அதே பொசிஷனை வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது ஒரு வகையான ஸ்ட்ரிப்பு. இப்போ மெயினாக என்னென்னா ஆண்டனாவை பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 90% மாடலுக்கு இந்த ஆண்டனா வரும். இதுதான் ஆண்டனா, நெட்வொர்க் ஆண்டனா. இது நிறைய மாடலில் நம்ம கழட்ட வேண்டியது வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகிரும். டியூஸரை கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சுட்டு லைட்டாக தூக்குனிங்கன்னா இது கழண்டு வந்துடும். பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகிரும். நான் சொன்ன மாதிரி இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு அடியில் கரெக்டாக விட்டு மெதுவாக இப்படி தூக்குனிங்கன்னா அது கழண்டு வந்துடும். பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகிரும். அப்புறம் ஜம்பர் அடிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஸ்ட்ரிப்பு. அது நிறைய மாடல் நிறைய டைப்பில் வரும். இந்த மாடல் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இது வந்து ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு. ஆன் ஆஃப் ப்ளஸ் வால்யூம் மைனஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு உண்டான ஸ்ட்ரிப் இது. இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மாடலில் கழட்டும் பொழுது இந்த மாதிரி கனெக்டராக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளாக் கலராக இருக்கும், இதை லைட்டாக தூக்கணும். இப்படி லைட்டாக தூக்குனீங்கன்னா இது அழகாக தூக்கிடும். லைட்டாக தூக்குனீங்கன்னா இது லூஸ் ஆகிரும். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இழுத்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு வந்துருச்சுங்களா. சில இதே மாதிரி டைப் ஸ்ட்ரிப்பில் இந்த ஹோல்ஸ் இருக்காது. நான் ஹோல்ஸை பிடிச்சி இழுத்துட்டேன். இப்போ ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு இதில் கரெக்டாக விட்டுட்டு ஜஸ்ட்டு இழுத்திங்க அப்படின்னா இது கழண்டு வந்துடும். இது எப்படி மாட்டுறதுன்னா, அதே பொசிஷனில் கரெக்டாக பிடிச்சிட்டு உள்ளே சொருகிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் லாக்கை க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி ஏதாவது மாடலில் இந்த மாதிரி கனெக்டர் இருந்தது அப்படின்னா, சில மாடலுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வர ஸ்ட்ரிப்பு கூட இருக்கும். சில மாடலுக்கு டச் ஸ்க்ரீனுக்கு கூட இந்த கனெக்டர் மாற்றிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்கிற லாக்கை லைட்டாக தூக்குனிங்கன்னா இது ரிலீஃப் ஆகிரும். அப்புறம் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு மீண்டும் மாட்டலாம். மாட்டிட்டு இதே மாதிரி லைட்டாக அமுத்துனீங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். பிடிச்சி இழுக்கக்கூடாது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஒரு டிஸ்பிளே கனெக்டர் பார்த்தோமோ அதே மெத்தேடு தான் இதுவும். இந்த ஸ்டிக்கர் தேவையில்லை, இதை உரிச்சிருவோம். சரி, அதே மாதிரி இந்த கீழே கார்னரில் விட்டு லைட்டாக தூக்குனிங்கன்னா இது ஃப்ரீயாக கலந்து வந்துடும். டியூஸரை வச்சு நான் சொன்ன மாதிரி குத்திடக்கூடாது, டேமேஜ் ஆகிரும். இல்லைன்னா உங்கள்கிட்ட நகம் இருந்தாலும் இந்த நகத்தை வச்சு லைட்டாக தூக்கிக்கலாம். இப்போ இது கலந்து வந்துடும். இந்த மாதிரி டைப் இருக்கிற கனெக்டரில் ஸ்ட்ரிப்பை இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடலில் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதை நான் மாற்றணும்னு நினச்சோன்னா நீங்கள் என்னென்ன கழட்ட வேண்டி இருக்குன்னா,
ஆண்டனாவை கழட்டணும். ஏன்னா இயர் ஸ்பீக்கர் வந்து இங்கே தான் இருக்கும். அப்போது இதுக்கு நேர் கீழே தான் ஸ்பீக்கர் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீக்கரை மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டனாவை கழட்டணும். ஆனம் ஸ்ட்ரிப்பு இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் கனெக்டரை கழட்டணும். அப்புறம் இந்த சில மாடலில் இங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை மறக்காமல் எங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ பார்த்தா அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கழட்டணும். ஏற்கனவே கழட்டி வச்சுருக்கேன். ஸ்க்ரூ கழட்டுறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் லேட்டாங்கிறதுக்காக. சரி, இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த போர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தூக்கிடலாம். தூக்கிட்டு அப்படி வந்துடும். இங்கே தான் இயர் ஸ்பீக்கர். இந்த மாடலுடைய இயர் ஸ்பீக்கர் இங்கே வருது. அதே மாடலில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாடலுடைய டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு, டிஸ்பிளே ஸ்ட்ரிப், சார்ஜிங் கனெக்டர், மைக்கு, வைப்ரேட்டர், மோட்டருக்கு உண்டான மெயின் ஸ்ட்ரிப்பே இது தான். இதையும் நீங்கள் தூக்குற மாதிரி இருந்தால் லெஸ்ட்டு இப்படி லைட்டாக நகர்த்திங்கன்னா இதே மெத்தேடு தான் கலந்து வந்துடும். அதேமாதிரி நீங்கள் மாட்டுற மாதிரி இருந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஸ்பீக்கர். நீங்கள் ஸ்பீக்கரை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பான நைஃப் ஒன்று யூஸ் பண்ணணும். கரெக்டான இந்த பொசிஷனுக்குள்ள கேப்பில் கரெக்டாக விட்டுட்டு லைட்டாக நகர்த்தினீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் நமக்கு கலந்து வந்துடும். ஸ்பீக்கர் கலந்து வந்துருச்சு. புதுசாக ஒரு ஸ்பீக்கரை வாங்கி என்ன பொசிஷனில் கழட்டினீங்களோ அந்த பொசிஷனை பார்க்கணும். இப்போ கரெக்டான பொசிஷனில் வைக்கிறேன். சிலருக்கு இந்த ஸ்ட்ரிப்பு மாட்டுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா இதுதான் பொசிஷனில் இந்த இதிலேயே இருக்கும். நம்ம கரெக்டான பொசிஷனில் போர்டை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். உங்களுக்கு கரெக்டாக ப்ரெஸ் பண்ண தெரியலனா இதை கழட்டிட்டு மீண்டும் லாக் பண்ணிக்கோங்க. பேக் டோர் கழட்டிடும். உள்ளே சிம் ட்ரே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. பேட்டரியை ரிமூவ் பண்ணுற மாடல் ஃபுல்லாகவே சிம் ட்ரே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இதெல்லாம் பேட்டரியை கழட்டுற மாதிரி மாடல். அதனால் சிம் ட்ரே எங்கே இருக்குது. சிம் ஸ்லாட்டு இந்த மாடலுக்குலாம் வராது. இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பும், சார்ஜிங் அண்டு மைக்கு, ரிங்கர் இதுக்கு உண்டான ஸ்ட்ரிப்பும் இந்த பேட்டரிக்கு அடி வழியாக மேலே வருது. இது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே சார்ஜிங்கு, ரிங்கர் ப்ளஸ் மைக்கு மூணுமே ஒரே ஸ்டெப்பில் வரும். வைப்ரேட்டர், மோட்டர் இந்த நாலுமே ஒரே ஸ்டெப்பில் வரும். சரி, இந்த போர்டை நீங்கள் சார்ஜிங் கனெக்டர் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடலில், இல்லை ரிங்கர் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து நிறைய ஏசோசியில் கொஞ்சம் மாடல் இப்படி தான் ரிங்கர் டைப் வரும் கழட்டுற மாதிரி. ஜஸ்ட்டு இதை லைட்டாக கீழே தள்ளினீங்க அப்படின்னா இதை கலந்து வந்துடும். இந்த மாதிரி மெத்தேடில் ஏதாவது ஒரு ரிங்கர் உண்டான கனெக்டரை பார்த்தீங்க, இல்லை வைப்ரேட்டருக்கு உண்டான கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா கலந்து வந்துடும். இது ஒரு மெத்தேடை சொல்லித்தரேன் எப்படி கழட்டுறது எப்படி இருக்குதுன்னு. ஜஸ்ட்டு இதை தூக்கிட்டு இதுக்கு அடியில் அந்த மாதிரி ஒரு தகடு, ஓப்பனர் தகடு இருக்குது. அது ஜஸ்ட்டு இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதை கழட்டிடலாம். இதை வைக்காமல் ஹீட் பண்ணிங்கன்னா கீழே பிளாஸ்டிக் இருக்குது, அதுக்கு அடியில் டிஸ்பிளே இருக்குது, ரெண்டுமே டேமேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கழட்டின ஸ்டெப்பை நம்ம மாட்டுவோம். கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் உள்ளே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிக்கும். அடுத்தது வர்றோம். செல்ஃபோனை பிரித்ததுக்கப்புறம் ஏதாவது கனெக்டர் நீங்கள் போர்டை கழட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மாடல் கனெக்டர் வரும். இங்கே ஒயிட் கலராக இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் கலராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் கலராக இருக்கிறத லைட்டாக தூக்குனீங்கன்னா இது ஃப்ரீ ஆயிரும். தூக்குனீங்கன்னா இதான் லாக்கு.
ஏதோ மொபைலை கழட்டி பார்க்கும்பொழுது எப்படா டச் கனெக்டர் கழட்டுறது, சார்ஜிங் கனெக்டர் கழட்டுறது, டிஸ்பிளே கனெக்டர் கழட்டுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தேடில் இருந்தது அப்படின்னா ஒயிட்டாக ஒன்று இருக்குது, பிளாக்காக ஒன்று இருக்குது. அந்த பிளாக்கை வந்து லைட்டாக கரெக்டாக அந்த இதை வச்சு தூக்குனிங்கன்னா இது ஃப்ரீயாகி மேலே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த கனெக்டரை இந்த ஸ்ட்ரிப்பை ஜஸ்ட் இப்படி நகர்த்துனீங்க அப்படின்னா கழண்டு வந்துடும். இது நகர்த்தும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏமாந்து டியூசர் வந்து இதில் குத்திடக்கூடாது. கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு தான் இப்படி நகர்த்தணும். இது கழண்டு வந்துருச்சு. இதே மெத்தேடு தான் டிஸ்பிளே கனெக்டராக இருந்தாலும், சார்ஜிங் கனெக்டராக இருந்தாலும், டச் கனெக்டராக இருந்தாலும் இந்த மாதிரி கனெக்டரை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் மேலே தூக்குனீங்கன்னா ரிலீஃப் ஆயிரும். இப்போ இழுத்திங்கன்னா அது கழண்டு வந்துடும் ஸ்ட்ரிப்பு. மீண்டும் இதே மாற்றுற மாதிரி இருந்தால் இதே பொசிஷனில் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிப்பை சேம் இதே பொசிஷனில் வச்சு அமுத்து உள்ளே தள்ளணும். உள்ளே லாக் பண்ணிவிட்டு மீண்டும் இந்த பிளாக் கலர் லாக்கை அமுத்திட்டிங்கன்னா இது லாக் ஆயிரும். மொபைல் போர்டில் ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் லாக்கை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரிப்பை கழட்டிட்டு ஸ்ட்ரிப்பை மாட்டி லாக் பண்ணணும். இது ஒரு மாடல், இது ஒரு கனெக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே டச் ஸ்க்ரீன் கனெக்டர் வரும். நிறைய மாடலுக்கு இதே மாதிரி மாடலில் தான் டச் ஸ்க்ரீன் கனெக்டர் இருக்கும் நிறைய மாடலுக்கு. சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியும் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. நம்ம இந்த பிளாக்கை வந்து லைட்டாக தூக்கணும். இந்த லாக்கை வந்து லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இப்போ நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா டச் கனெக்டர் தனியாக வரும். சில மாடலில் வந்து டச் ஸ்க்ரீன் கனெக்டர் வந்து போர்டோட ஒட்டி இருப்பாங்க பேஸ்ட் போட்டு. அப்போ லைட்டாக அந்த டச் ஸ்க்ரீன் கனெக்டரை மெதுவாக தூக்கணும். தூக்கினா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்போ நான் சொன்ன மாதிரி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா இது கழண்டு வந்துடும். நிறைய மாடலுக்கு டச் ஸ்க்ரீன் கனெக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம டச் ஸ்க்ரீன் கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணலாம். கனெக்டர்லேயே டிஸ்பிளே டச் ஸ்க்ரீனுடைய ஸ்ட்ரிப்பை. சரி, இப்போ மாட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா அது ஸ்ட்ரிப் உள்ளே போயிடும். மீண்டும் இந்த பிளாக்காக இருக்கிறத ஒரு அமுத்திட்டிங்கன்னா போதும். இது க்ளோஸு, இது ஓப்பன். இந்த மாதிரி கனெக்டர் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் போர்டில் ஒயிட்டை விட்டுட்டு பிளாக் லைட்டாக தூக்குனீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ். இது வந்து கேமரா கனெக்டர். கேமராவை பார்ப்போம். கேமரா எப்படி கழட்டுறது அப்படின்னா நம்ம அப்ளை பார்த்த மாதிரி இதுதான் கேமரா ஸ்ட்ரிப்பு. லைட்டாக தூக்குனீங்கன்னா கழண்டு வந்துடும். நிறைய மாடலுக்கு இதே மெத்தடில் தான் கேமரா ஸ்ட்ரிப் இருக்கும். எதுவுமே போர்டில் சால்ட்ரிங் ஆகிக்கிறது சில ரேர் மாடல் தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரிப்பு. சும்மா அப்படி தூக்குனீங்கன்னா இதை மெதுவாக தூக்கணும், பிடிச்சி இழுக்கக்கூடாது எதையுமே. அதே மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும். இப்படி இது ஒரு ஃப்ரண்ட் கேமரா. அதே மாதிரி இதே ஸ்ட்ரிப்பு தான். லைட்டாக தூக்குனீங்கன்னா இது கழண்டு வந்துடும். இதை மீண்டும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி போகுது. இதை கழட்டணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நகை வச்சு இதை லாக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா இது கழண்டு வந்துடும். மீண்டும் அதே பொசிஷனை வச்சு அமுத்தினீங்கன்னா லாக் ஆகிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஸ்பிளே கேமரா கனெக்டரு லைட்டாக தூக்குனீங்கன்னா கழண்டு வந்துடும். அவ்வளோதான். அதே பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா பிடிச்சி தூக்குனீங்கனால இது கழண்டு வந்துடும். இயர் ஸ்பீக்கர். அடுத்தது ஒரு விவோ ஆண்ட்ராய்டு பேசிக் மாடல் பார்ப்போம். இது Y28. எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாடல் பேக் டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்கும். ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இந்த கேப் இருக்கும். இந்த மாடலில் இங்கே ஒரு கேப் இருக்கும்.
இப்படி தான் இருக்கும். லைட்டாக நகத்தை வச்சு உள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு போயிடலாம். எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியிருக்கான்னு பாருங்கள். இந்த டோரை கழட்டிட்டோம். இந்த பேக் சென்டர் கேஸில் தான் உங்களுக்கு வந்து ரிங்கர் வருது. இது Y21 விவோ, அதே பேக் கேஸ் தான் ரிங்கர் வருது. விவோவை பொறுத்தவரையும் Y21L, Y31L, Y28 இந்த மாதிரி மாடல் ஃபுல்லாகவே பேக் சென்டர் கேஸில் தான். இந்த சென்டர் கேஸ் இதில் தான் ரிங்கர் வரும். இந்த ரிங்கரை கழட்டணும் அப்படின்னா ஷார்ப்பான ஒரு நைஃப் கத்தி வச்சு கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு மெதுவாக அப்படி தூக்குனீங்க அப்படின்னா இது கழண்டு வந்துடும். மார்க்கெட்டில் அது புதுசாக கிடைக்கும். இந்த ரிங்கர் தனியாக கிடைக்கும். இதை மட்டும் வாங்கி எந்த பொசிஷனில் கழட்டுறீங்களோ அந்த பொசிஷனில் மாட்டணும். இப்போ இந்த பொசிஷன் மாற்றி வச்சு இது இப்படியும் வைக்கலாம், திருப்பி இப்படியும் வைக்கலாம். அப்போ உங்கள் போர்டில் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இதுதான் ரிங்கருடைய 2 பாயிண்ட்டு, 2 ட்ராக்கு. இப்போது இந்த 2 பாயிண்ட்டும் இது கூட முட்டுனா தான் ரிங்கர் வரும். அப்போ ரிங்கர் இந்த பொசிஷனில் வைக்கணும். நீங்கள் மாற்றி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா சென்டர் கேஸில் ரிங்கர் ஒர்க் ஆகாது. அதையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் எந்த பொசிஷனில் கழட்டுறீங்களோ அந்த பொசிஷனில் மாட்டணும். டவுட்டுனா இங்கே இருக்கிற ஸ்டிப்பை பார்த்து அந்த பொசிஷனில் நீங்கள் மாட்டிக்கணும். இப்படி தான் ரிங்கர் வரும். இதை அழகாக தூக்குனீங்கன்னா கலண்டு வந்துடும். புதுசு மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். நிறைய மாடலுக்கு ரிங்கர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கேஸில் வரும். சில போர்டில் அட்டாச் ஆகி வரும், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் வர இதில். இது ரிங்கர் பார்த்திங்கன்னா சென்டர் கேஸில் வரும். ரிங்கர் இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி ரிங்கர் தனியாக கிடைக்கும். நல்ல ரூபாய்க்கு ஒரு ரிங்கர் வாங்கி போட்டிங்க அப்படின்னா சவுண்டு கரகரான்னு கம்மியாக தான் வரும். அதனால் நல்ல ரிங்கராக, குவாலிட்டியான ரிங்கராக வாங்கி போடணும். சரி, சென்டர் கேஸில் ரிங்கர் வருது. சரி, அடுத்து செல்லுன்னு வர்றோம். அதில் பார்த்திங்கன்னா இது சார்ஜிங் கனெக்டர், மைக்கு, வைப்ரேட்டர் மோட்டார், எப்பவும் போல் ஆண்டனா. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த கேப்பில் வச்சுட்டு மெதுவாக தூக்கினீங்கன்னா ஆண்டனா கலந்து வந்துடும். மீண்டும் அதே பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. அதே மாதிரி நகை வச்சு தூக்கினீங்கன்னா கலந்து வந்துடும். மீண்டும் அதே பொசிஷனில் லாக் பண்ணிக்கலாம். இதோடைய மெயின் ஸ்டெப் இருக்குது. இது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்புன்னும், சார்ஜிங் கனெக்டர், மைக்கு, வைப்ரேட்டர் மோட்ரு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரிப்பு. அந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நேராக இதில் போய் இங்கே லாக் ஆகிக்கும். இங்கே லாக் ஆகும். இந்த ஸ்ட்ரிப்பு மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கி போட்டுக்கலாம். சரி, அடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் கீயோடைய கனெக்டர், ஸ்ட்ரிப்போடைய கனெக்டர். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த மாடலில் கனெக்டர் பார்த்தோம். இது என்னடானா ப்ரௌன் கலரில் இருக்குது, இது பிளாக்கு. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கனெக்டர் தான், பார்த்தா ஒயிட் கலரில் இருக்குது, பிளாக் இருக்குது. இந்த மாடலை பொறுத்து இந்த மாதிரி கனெக்டர் பார்த்திங்கன்னா அதே தான். பிளாக்கை லைட்டாக தூக்குனிங்கன்னா ரிமூவ் ஆகும். அப்புறம் கனெக்டர் இழுத்தினா இது வந்துடும். மீண்டும் லாக் பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல் அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் அமுத்திக்கலாம். இது லைட்டாக தூக்குனிங்கன்னா லாக் ரிமூவ் ஆகும். லாக் ஆகிடுச்சு. மீண்டும் இதை அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிடும். அதனால் இங்கே கலர் தான் டிஃப்ரெண்ட்டு, சேம் மெத்தேடு. டச் ஸ்க்ரீன் கனெக்டரு அதே மெத்தேடு தான். இந்த மாதிரி எந்த கனெக்டர் கிடச்சாலும் நகை வச்சு லைட்டாக தூக்குனா போதும். உங்களுக்கு நகை இல்லைன்னா டியூசர் வச்சுட்டு இந்த கார்னரில் வச்சு லைட்டாக தள்ளினீங்கன்னா இது கலந்து வந்துடும். ப்ரோ, நோட் 5 ப்ரோ, நோட் 6 ப்ரோ எல்லாமே இதே மெத்தேடில் தான் இருக்கும்.
சரி, இந்த மாதிரி மாடலில் எப்படி பேக் டோரை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில மாடலுக்கு இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை நீங்கள் கழட்டும் போது இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கான்னு பார்க்கணும். ஸ்க்ரூ இருக்கிற மாடல் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவை கழட்டாமல் நீங்கள் கழட்ட நினச்சிங்கன்னா அந்த சென்டர் கேஸ் டேமேஜ் ஆயிரும். ஏற்கனவே இந்த ஸ்க்ரூ கழட்டி இருக்குது, ஆனால் ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூ இருக்கிற மாடல் கொஞ்சம் மாடல் வருது. அதனால் இந்த மாதிரி மாடலில் கேஸ் கழட்டும் பொழுது, பேக் கேஸ் கழட்டும் போது கீழே ஸ்க்ரூ இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரி, இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கழட்ட வேண்டியது சிம் ஸ்லாட்டை கழட்டி வச்சிடணும். மறந்து கழட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேக் ஓப்பன் இந்த மாதிரி வந்தது, பேட்டரியை கழட்ட முடியாத மாடல் இதெல்லாம். இம்பிள்ட் பேட்டரி உள்ள மாடல், இம்பிள்ட் பேட்டரி உள்ள மாடலே நிறைய டைப்பில் வரும். நம்ம அப்ளை பார்த்த வீடியோஸ் எல்லாம் விவோ பழைய ஆண்ட்ராய்டு மாடல்லாம் பேட்டரியை கழட்டுற மாடல். அதில் இந்த மாதிரி சிம் ஸ்லாட் இருக்காது, டைரெக்டாக போர்டுலேயே பேட்டரி வந்துடும், சிம் ஸ்லாட் வந்துடும். சரி, இந்த மாதிரி சிம் ஸ்லாட் கழட்டுற மாடல் பார்க்கணும். கீழே 2 ஸ்க்ரூ இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சிம் ஸ்லாட்டை எடுத்து கழட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே மாடலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். இப்போ இதை கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கழட்டும் போது டைட்டாக இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிம் ட்ரே எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகை வைக்கணும், இல்லாட்டி ஓப்பனர். நான் நகை வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அப்படி கொண்டு போனீங்கன்னா இது கழண்டு வரும் அந்த டோரு. ஏற்கனவே இந்த மாடல் 2-3 டைம் கழட்டுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லாட்டி டைட்டாக இருக்கும். சரி, உங்களுக்கு ஓப்பனர் இருந்தாலும் ஓப்பனர் யூஸ் பண்ணலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன், சிம் ட்ரே எங்கேருந்து கழட்டினீங்களோ அங்கேருந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடலில் கழட்டும் போது சிம் ட்ரே மறக்காமல் கழட்டணும். டக்குன்னு கழட்டணுன்னே சென்டர் கேஸை பிடிச்சி இழுக்கக்கூடாது, பேக் டோரை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதோடய ஸ்ட்ரிப் இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. எம்ஐயெல்லாம் ஓகே. சாம்சங்கெல்லாம் கொஞ்சம் டுபாகூர் மாடல்லாம் இருக்குது. சாம்சங்னாலே டுபாகூர் தான் இப்போ வர மாடல் ஃபுல்லாகவே. ஹையர் மாடலை விட்டு ஒரு நார்மல் மாடல் எல்லாமே டுபாகூர். அதில் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருப்பான், அதை டக்குன்னு இழுத்திங்கன்னா கட் ஆகிரும். இப்போ கேர்ஃபுல்லாக கழட்டணும். எம்ஐயை பொறுத்தவரை கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ அதே மெத்தடில் எப்படி கழட்டுறதுன்னு பார்ப்போம். இது ஃபிங்கர் பிரிண்ட்டு.